பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சிறிது நேரம் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம தியானிக்கும்படியாக நம்ம எடுத்துக்கொண்ட என்ன வசனம் என்றால், அப்போஸ்தல நடவடிக்கைகளிலிருந்து நம்ம சிறிது நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். தியானிப்பதற்கு முன்பாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கணும். தகப்பனே இயேசுப்பா, இப்போ ராஜா சிறிது நேரம் அப்பா உங்களுடைய வசனத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்க எங்களோடு பேசுங்க அப்பா. நீர் பேசுகிற காரியத்தை உங்களுடைய பிள்ளைகளோடு இறைப்பதும் அப்பா. செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அந்த அப்போஸ்தல நடபடிகளை நாம் பார்த்தோமானா, சீஷர்கள் அப்போஸ்தல நடபடிகளை நாம் பார்த்தோமானா, அப்போஸ்தல 1 12 அதிகாரம் வரைக்கும் பேதுரு என்ற ஒரு தேவ மனிதனை தேவன் எப்படி ஒரு பாத்திரமாக எடுத்து எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றினார் என்பதை அதை பார்க்க முடிகிறது. அதுலேயும் அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 7 அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதனை தேவன் எப்படி அதை பயன்படுத்தினார் என்பதையும் நாம் பார்க்கலாம். 8 அதிகாரத்துல வரும்போது பிலிப்பு என்கிற தேவ மனிதனை கர்த்தர் எப்படி எழுப்புதல் திட்டத்துல பயன்படுத்தினார், அவரை கொண்டு பலத்த அற்புத அடையாளங்கள் நடந்தது. அதை நம்ம 8 அதிகாரத்துல நாம் பார்க்கலாம். அதே போல 13 அதிகாரத்திலிருந்து 28 அதிகாரம் வரையும் பவுல் என்கிற அப்போஸ்தலனை தேவன் ஆசியா கண்டம் முழுவதிலும் என்ன செய்தார், தேசங்களுக்கு எடுத்துக்கொண்டு தன்னுடைய எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றினார். பவுல் என்ற ஒரு அப்போஸ்தலனின் மூலம். இந்த பவுலை குறித்து நம்ம பார்த்தோம்னா, இந்த பவுல் 9 அதிகாரத்துல கர்த்தர் அந்த பவுலை சந்திக்கிறார். 9 அதிகாரத்துல சந்திச்சு அவர்களை ரட்சித்து அந்த பவுலை சந்தித்து அவர் அபிஷேகித்து 13 அதிகாரத்துல இருந்து கர்த்தர் ஒரு பாத்திரமாக பவுலை என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். முதலாவது இந்த பவுலை குறித்து நம்ம பார்த்தோம்னா, இந்த பவுல் முதலாவது காரியம், பவுல் தரிசனம் பெற்ற ஒரு மனிதர். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 9 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 9, 3, 4. அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 3, 4 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவன் தமஸ்குவுக்கு போகிற வழியில அவனை சுற்றி ஒரு ஒளி பிரகாசிக்க. 3 வசனத்துல பாருங்க, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது. ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்து, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். சவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகுறாங்க. இந்த 9 அதிகாரத்துல பவுலுக்கு தேவன் தரிசனமாகிறத நம்ம இங்க பார்க்க முடிகிறது. 9 அதிகாரத்துல 10 வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, தரிசனமாகி என்ன செய்கிறான், 10 அதிகாரம் 9, 10, 15 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பவுலை தேவன் ஒரு ஊழியக்காரனாக எங்கெங்கெல்லாம் அவர் நாமத்தை அறிவிக்கிறதற்காக அவர் தெரிந்து கொள்கிறார். எப்படி என்றால், இப்ப 15 வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். பவுலை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். யாருக்கெல்லாம் நாமத்தை அறிவிப்பதற்காக, இயேசுங்கிற நாமத்தை அறிவிக்க இந்த பவுலை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த நாமத்தை குறித்து அறிவிக்கணுமானால், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும். புறஜாதிகள் இயேசுவை அறியாதவர்களுக்கு என் நாமத்தை பிரசங்கிக்கிறதுக்காக பவுலை நான் ஒரு பாத்திரமாக எடுத்து அவனை பயன்படுத்துவேன் என்று சொல்லி ஒரு பாத்திரமாய் இருக்கிறான். இந்த கர்த்தரை என்ன செய்கிறான் சொல்கிறாங்க. அதே சமயம் ஒரு ஜெபிக்க ஒரு மனிதன். பவுல் ஒரு ஜெபிக்க ஒரு மனிதன். 9 அதிகாரம் 16 வசனத்துல பார்த்தீங்கன்னா, 9
9ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா இந்த பவுல் வந்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். அதே போல சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர். முதலாவதாக தரிசனம் பெற்ற மனிதர், இரண்டாவதாக ஜெபிக்கிறவர், மூன்றாவதாக சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மனிதர். பவுல் சுவிசேஷத்தை அறிவித்தார். இயேசுங்கிற நற்செய்தியை மற்ற ஜனங்களுக்கு என்ன செய்தார்? அறிவித்தார். அதை நாம் எங்க பார்க்கலாம் என்று சொன்னா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீங்க பாருங்க. பவுல் சந்திக்கப்பட்டு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டவுடன் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். 22ஆம் வசனத்துல பாருங்க. சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். இந்த பவுல் கலங்க பண்ணினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவன் அந்த அளவுக்கு சுவிசேஷத்தை அங்குள்ள ஜனங்களுக்கு என்ன செய்தான்? அறிவித்தான். தாமதமின்றி அவர் சந்திக்கப்பட்ட உடன் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறார். இயேசுதான் மெய்யான தேவன் என்று சுவிசேஷத்தை என்ன செய்கிறார்? அறிவிக்க ஆரம்பிக்கிறார். தாமதமின்றி. அதே போலதான் நாம் வசிக்கிற இந்த உலகத்துல, நீங்க வசிக்கிற இந்த கிராமத்துல, உங்க பட்டணத்துல எத்தனையோ பேர் இயேசு அறியாதவங்க இருப்பாங்க. அவர்களுக்கு நீங்க வந்து என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி அறிவிக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களை, இப்போதும் இந்த பவுலை போல உன்னை அர்ப்பணித்துக்கொள். நீ வாழ்கிற இந்த உலகத்துல, நீ வசிக்கிற இந்த கிராமத்துல, உங்க பட்டணத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கணுமானா உன்னை பவுலாக தேவன் எடுத்து பயன்படுத்த அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். இந்த பவுல் எப்படி அர்ப்பணித்தார்? பவுலுடைய அர்ப்பணிப்பை நாம் குறித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் இருங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் இவைகளில் ஒன்றையும் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு போடப்பட்டிருக்கிறோம். 16ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அதாவது சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. நான் இவ்வளவு தூரம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் என்பதாக, சுவிசேஷத்தை இவ்வளவு தூரம் நான் அறிவிக்கிறேன் என்பது பெருமை பாராட்டுவதற்கு இல்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் நாம் சபிக்கப்பட்டவர்களா இருப்போம் என்று வேதம் கூறுகிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஐயோ என்றால் சாபம் என்பதாக கூறுகிறது. அதே போல 19ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். இல்ல பாருங்க, நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு, அதிக ஜனங்களை நான் ரட்சிப்புகளை நடத்தணும். அதற்கு நான் எல்லாருக்கும் நான் வந்து என்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். சுவிசேஷத்தின் நிமித்தம் தன்னை அடிமையாக ஒப்பு கொடுப்பது, சுவிசேஷத்தின் நிமித்தம் தன்னை அடிமையை போல கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது, அதுதான்
பவுலுக்குள்ள இருந்த அர்ப்பணிப்பு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் என்னை அடிமையை போல் என்னை ஒப்பு கொடுத்தேன் என்பதாக பவுல் சொல்லுகிறார். அதே போலதான் நாமும் என்ன செய்ய வேணும், சுவிசேஷத்திற்காக அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும். அதான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளணும். 5 ஆத்துமாக்களே அல்ல, 10 ஆத்துமாக்களே அல்ல, அதிக ஜனங்கள். இந்த நம்ம இந்திய தேசத்துல 142 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அத்தனை ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தணும். அதற்கு என்னை தானே அடிமையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நான் அடிமை போல அடிமையாக என்னை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறோம். அதுதான் பவுலுக்குள்ளே வந்த அந்த அர்ப்பணிப்பு, பவுலுக்குள்ள இருந்த அர்ப்பணிப்பு. 22ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். எப்படியாகிலும் நான் சிலரை ரட்சிக்கணும். எப்படியாகிலும் அந்த ஏக்கம் பாருங்கள், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்பதா பவுல் சொல்லுகிறார். யாரெல்லாம் பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும், ரட்சிப்புல பலவீனப்பட்டிருப்பாங்க, அபிஷேகத்துல பலவீனப்பட்டிருப்பாங்க, அவர்களை ஆதாயப்படுத்தணும். ரட்சிப்புல பலவீனப்பட்ட அவர்களுக்கு ரட்சிப்புகளை நடத்தி அவர்களை கொண்டு வருகிறதற்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்பதாய் சொல்லியிருக்கிறார். அதற்கு நான் பலவீனருக்கு பலவீனனை போலானேன் என்பதா சொல்லியிருக்கிறார். பவுலை போல நம்ம என்ன செய்யணும், சுவிசேஷத்திற்காக அடிமையை போல நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஓகேவா? அப்படி அடிமையை போல அர்ப்பணித்து அப்படி அர்ப்பணிப்போட ஊழியம் செய்தவர் தான் பவுல். ஓகே, அந்த பவுலை போல நம்ம சுவிசேஷத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். புரிஞ்சுச்சா? இப்படி அறிவித்து சுவிசேஷத்தை இவ்வளவு தீவிரமாக அவர் என்ன செய்தார்னா அறிவித்தார். அதே போல இந்த அப்போஸ்தலர் இந்த பவுலுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெயர் கொடுத்தாங்க. அதுல சில 7 காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு அதை அடிப்படையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஒரு காரியத்தை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். பதினேழாம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது வாசிக்கிறீங்க, அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். பவுலுக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க? வாயாடின்னு பெயர் கொடுத்தாங்க. அதே போல நம்மளும் வாயாடி இந்த பெயர் எடுக்கணும். நம்ம இயேசுவுக்காக அந்த பெயர் வாங்கணும். சுவிசேஷத்திற்காக அந்த பெயர் வாங்கணும். பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம இயேசுவை பற்றி சொல்லணும். நம்ம டீ குடிக்க போகணுமானா பக்கத்துல இருக்கவங்ககிட்ட இயேசுவங்க தெரியுமா சொல்லி கேட்கணும். ஓகே, நம்ம வாயாடியா மாறணும். சுவிசேஷத்திற்காக நம்ம இயேசுவுக்காக அந்த பெயர் வாங்கணும். வாயாடியாக நம்ம செயல்படணும். அப்படி நம்ம என்ன செய்யணும்னா சுவிசேஷத்தை அறிவிக்கணுமா. பார்க்கறவங்ககிட்ட இயேசுவை பற்றி தெரியுமான்னு சொல்லி கேட்கணும். பார்க்கறவங்ககிட்ட என்ன கேட்கணும்? இயேசுவை பற்றி தெரியுமா சொல்லி அவங்க ரட்சிப்புக்களை நடத்தணும். இயேசுன்னு எப்படிப்பட்டவர், அதாவது வாயடிக்கணும். பார்க்கிறவங்ககிட்ட நம்ம வாயாடியா இருக்கணும். நம்ம வாய்த்தனம் பேசணும். நம்ம யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், கர்த்தரை அமைதியாக தான் இருக்க சொல்லியிருக்காங்கன்னா சுவிசேஷம் எப்படி அறிவிப்பது? நல்ல தாராளமாக பேசதான் நான் சுவிசேஷத்தை என்ன செய்ய முடியும், அறிவிக்க முடியும். ஓகேவா? அதனால நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணுமானா நம்ம நல்லா எல்லாருக்கும் நல்லா சரளமாக பேசணும். பவுல் சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தா என்பதாக முந்தின வசனத்துல போடப்பட்டிருக்கு. பவுல் சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தான்னு முந்தின வருஷத்துல போதும். சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தாங்க. அவர்களோடு பேசிக்கொண்டு ஜனங்களோடு பேசிக்கொண்டு இயேசுனா கடவுள்னா எப்படிப்பட்டவர் நினைக்கிறீங்க, கடவுள் யார் உண்மையான கடவுள் என்று அவருக்கு என்ன செய்த கற்றுக் கொடுத்தார். அவர்களோடு பேசி கொண்டிருந்தார். அதே போலதான் நம்ம இப்போ டிராவல்ல பஸ்ல போயிட்டு இருந்தா இயேசுவை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அவங்க இயேசுவை பற்றி தெரியுமான்னு கேட்கணும். இயேசுவுக்கு
அதுக்காக நம்ம வாயாடின்னு பெயர் எடுக்கணும். அப்படி நம்ம சுவிசேஷத்தை நம்ம வந்து என்ன செய்யணும், அறிவிக்கணும். அதே போல ஒரு சமயம் அதே போல அதே இன்னொரு பெயர் சொன்னாங்க. அப்போ இரண்டாவது ஒரு பெயர் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல பாருங்க, அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்திருந்தார்கள். இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். பவுலுக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க? உலகத்தை கலக்குகிறவர்கள். அதாவது பவுல் உள்ளவங்க சொல்றாங்க, இந்த பவுல் இருக்காரே, பவுலோட ஒரு டீம் வந்திருக்கு, இவங்க வந்து உலகத்தை கலக்கிடுவாங்க, உலகத்தை கலக்குகிறவங்க இங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லணும். அப்படி நம்ம பெயர் எடுக்கணும். பவுலை போல நம்ம வந்து என்ன செய்யணும், உலகத்தை கலக்குகிறவர்களாக நம்ம மாறணும். உங்க பட்டணத்தை கலக்கணும், உங்க கிராமத்தை கலக்கணும். அப்படி நம்ம வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நீங்க எந்த கிராமத்துக்குள்ள போறீங்களோ அந்த கிராமத்துல வந்து என்ன செய்யணும், இயேசுவை பற்றி சொல்லி, இயேசு எப்படிப்பட்டவர், எப்படி அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி என்ன செய்யணும், இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும், அவருக்கு ரட்சிப்பு நடத்தணும். அதே போல உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறணும். உலகத்தை எப்படி கலக்குகிறவர்களாக மாறணும்? பவுலை போல நம்ம சுவிசேஷத்திற்காக நம்ம உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறணும். இதுதான் பவுலுக்குள்ள இருந்த 2 பெயர்கள். பவுலுக்கு மற்றவர்கள் கொடுத்த பெயர்கள்ல 2 காரியத்தை நம்ம வந்து தியானிச்சிருக்கோம். இப்ப வந்து உலகத்தை கலக்குகிறோம். நம்ம வந்து இப்ப வந்து கிராமப்புறங்கள்ல எல்லாம் குளம் இருக்கும். அந்த குளம் குட்டை, இப்ப குட்டை கிராமப்புறத்துல ஒரு பெயர் சொல்லுவாங்க, குட்டையை கலக்குனா மீன் வரும். குட்டையை வந்து கலக்கணும், குட்டையை கலக்குனாதான் மீன் வரும். அதே போலதான் நம்ம வந்து பட்டணத்தை கலக்கணும். ஓகேவா? இப்ப இங்க வந்து மீன் எதை நம்ம குதிக்கிறோம்னா ஆத்துமாக்கள். நம்ம கிராமத்தை கலக்கணும். கிராமத்துல எத்தனையோ பேர் இயேசுவை பற்றி அறியாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை இயேசுக்களை வழி நடத்தணும். அப்படி நம்ம கிராமத்தை நம்ம கலக்குகிறவர்களாக நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். இப்ப நம்ம சில நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க ஜெபிக்க போறீங்க. என்னையும் நீங்க வந்து பவுலை போல நீங்க என்னை பயன்படுத்தணும். பவுலை போல நான் உமக்கென்று நான் அந்த பெயர் வாங்கணும். வாயாடிந்து பெயர் எடுக்கணும். உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று பெயர் எடுக்கணும். அப்படிப்பட்ட அந்த பெயரை எனக்கு தாங்க. பவுலை போல என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. ஒரு விஷயம் ஒவ்வொரு பேரும் உங்களுடைய இருதயத்துல நீங்க கை வைத்துக் கொள்ளுங்க. உங்க இருதயத்துல நீங்க கை வைத்து நீங்க ஜெபிக்க போறீங்க. பவுலை போல என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நானும் பட்டணங்களுக்குள்ள போகணும், கிராமங்களுக்குள்ள போகணும். உண்மை பற்றி நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்படிப்பட்ட அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க. அந்த பவுலை போல நான் வாயாடிந்து பெயர் எடுக்கணும். அப்படிப்பட்ட அந்த அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அந்த சுவிசேஷ அபிஷேகத்தை எனக்கு தாங்க. பவுலை நீங்க அபிஷேகித்தீங்களே, அதே அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க தாகத்தோடு கேளுங்க. மகளே நீ தாகத்தோடு கேள், மகனே நீ தாகத்தோடு கேள். நீ கேட்க கேட்க கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிற வாயில அந்த வார்த்தைகளை வைக்கிறாங்க, சுவிசேஷ வார்த்தைகள். நீ சொல்லும் போது அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். நீ சொல்லும் போது அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். அந்த அபிஷேகத்தை கர்த்தாவே கேட்கிற அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரே இந்த அபிஷேகத்தை நான் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எழுப்புதல் அபிஷேகத்தை நான் நிரப்புங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு கர்த்தனை ஒரு பாத்திரமாக இவர்கள் எடுத்து நீ பயன்படுத்தும். கர்த்தனை அப்படியா நீ செய்கிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். God bless you.